ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மீது இன்றைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பார்த்து தவள் வந்திருப்பீங்க. நம்ம வண்டி நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், வண்டி ஆஃபே ஆகலை. நான் கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கவும் இல்லை, நல்லா மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனாலே கண்ணு விழுந்துச்சோ என்னமோ தெரில, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. கார்பரேட்டர் அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டியோட கார்பரேட்டரை கலட்டி இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அட் ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் ஃபுல் ப்ராசஸ் என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட எதை கலட்டணும் எதை மாட்டணுங்கிறது தெரியாமல் போயிடும், என்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. கார்பரேட்டர் உங்களாலையும் கழட்ட முடியும், இந்த ஒரு 4 டூல்ஸ் இருந்தாலே போதும். வாங்க அது என்னங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். நான் ஆன் பண்ணிட்டேன். பெட்ரோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன், பார்த்துக்குங்க. எப்பயுமே நான் சோக் பிடிச்சி அடித்த உடனே ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இத்தனை அடி அடிச்சிட்டேன், ஸ்டார்ட் ஆகலை, பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டரை கலட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் செக் பண்ணிட்டேன். ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கில் பவர் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லேருந்து வருதான்னு செக் பண்ணேன், டியூப்லேருந்தும் வருது. இப்போ உங்களுக்கு நான் அதை செக் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ இந்த ஸ்பார்க்கை கலட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை ரிமூவ் பண்ணணும். இந்த மேலே இருக்கிற ப்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே திருவினிங்கன்னா வந்துடும் அந்த ப்ளக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்தாச்சு. இதை திருப்பி அதே மாதிரி மாட்ட முடியும், ஈஸியாக மாட்டலாம். அதை நான் எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பு கம்பி மாதிரி இருக்கும். அதை லைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு வச்சு பார்த்தீங்கன்னாலே ஸ்பார்க் வர்றது தெரியும். ஸ்பார்க் வருது பார்த்தீங்களா நண்பர்களே? ஸோ ஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ கன்ஃபார்ம் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இதை உள்ளே விட்டு அப்படியே திருவி நல்லா டைட்டாக மாட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், மாட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ். இது இப்படி உறுதி பார்த்துக்குங்க வருதான்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பிரச்சனை இல்லை. ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. உள்ளே கழட்டியும் பார்த்துட்டேன், கழட்டி பார்த்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஸ்பார்க் ப்ளக்குமே உங்களுக்கு நான் இப்போ கழட்டி காமிச்சிட்றேன். எதுக்கும் கழட்டி காமிச்சா தான் உங்களுக்கு அதையும் நம்புவீங்க. இந்த ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருகி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆஃபாக கருகி இருக்கணும். இந்த மாதிரி ஆஃபாக கருகி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக கருகி இந்த இடத்துலலாம் கருகி போய் கிடந்துச்சுன்னா ஸ்பார்க் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த ப்ளக்கை மாற்றுற மாதிரி வரும். இது 80 to 90 வரும்னு நினைக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது. இப்போ இதை வந்து தொடச்சி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியில் தொடச்சிட்டு திருப்பி மாட்டிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க்கை நம்ம மறுபடியும் மாட்டிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் பிரச்சனை இல்லை, கார்பரேட்டரில் தான் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்பரேட்டரை கலட்டி இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் எல்லா பொருளையும் வச்சு நம்ம பெட்ரோல் ஊற்றி கழுவ போகிறோம். அது போக பெட்ரோல் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பசங்களோட அந்த டானிக் கேனை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலை இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு, டப்பாவே பிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம எப்போயுமே பெட்ரோல் இது வந்து ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா பெட்ரோல் மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். இந்த டியூப் தூக்கி ஓரமாக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டேன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைடு திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்டுங்க, இதையும் அவுத்தா தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டரை ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் அவுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பாக இருக்குது, இதை வந்து நம்ம இதிலேருந்து எடுக்கிறப்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸையுமே ஈஸியாக கழட்டிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ இது ஏர் ஃபில்டர் பாக்ஸ், இது வேறு ஒன்றும் இல்லை. இதை கழட்டுறதுனால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு டூல் மிஸ் ஆனால் கூட உங்களால் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இது ரெண்டையும் அவுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம அவுக்கலாம். இதை அவுத்தோம்னா அது தனியாக கழண்டுக்கிட்டு வந்துடும் ஏர் ஃபில்டர் பாக்ஸு. இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸை தனியாக கழட்டியாச்சு. இது இப்போ நான் ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம்னா கார்பரேட்டரை கழட்டிடலாம் தனியாக. கார்பரேட்டரில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். கார் நம்ம கழட்டிட்டோம். இதையும் கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த பக்கம் விழுந்துருச்சு, இது நம்ம எடுத்தாச்சு.
இதையும் நம்ம பத்திரமா இங்கே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கார்பரேட்டரை கழட்டணும். கார்பரேட்டரை கழட்டுறதுக்கு முன்னாடி இங்கே போட்டிருக்கிற இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கை டைட்லேயே வச்சுக்கோங்க. கை டைட்டிங்கில் வச்சுட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு. கார்பரேட்டரை இப்போ தனியாக கழட்டி எடுத்துடுறேன். ஓவர்ஃப்ளோ டிப்பாக கழட்டி வச்சிடலாம். கார்பரேட்டரை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை கழட்டி எடுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் நம்பர் ஸ்பானர் போட்டு இதிலேருந்து கழட்டி எடுத்துடணும். அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடு போட்டு கழட்டி எடுத்துடணும். இப்படி கழட்டி எடுத்துட்டோம்னா தனியாக வந்துடும் கார்பரேட்டரு. இது கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ ஏன்னா கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பெட்ரோலே இல்லை, அவ்வளோவா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது பெட்ரோலு. ஃபுல்லாக அடைச்சிருக்கு கார்பரேட்டரு. இதிலே தெரியுது ஃபுல்லாக கார்பரேட்டர் அடைச்சிருக்கிறதுனால தான் இந்த ஃபால்ட் ஆகிருக்குது. அதனால தான் என் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்பரேட்டரை கழட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதை கழட்டி பார்க்கலாம் வாங்க. கார்பரேட்டர் நம்ம வந்து இப்போ அவுத்து பார்க்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. நான் சொன்ன மாதிரி எல்லா டூல்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எதனா ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ பிரச்சனை அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கா, அந்த ரிங் இல்லாமல் போட்டால் கூட கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆச்சு எனக்கு ஒரு தடவை. அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக எதையுமே மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அப்படி மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கிட்டே கொடுத்து பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு இருக்கும். ஒரு 100 ml கிட்ட அது பெட்ரோல் வடியும். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அடைச்சிருக்குங்கிறது அதை பார்க்கும்போதே உள்ளே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு உள்ளே படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த ஓட்டை தான், இந்த ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும், அப்புறம் இங்கேக்குள்ள ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த 2 ஓட்டையில் தான் அடைச்சிருக்கும். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை என்னால் அவுக்க முடியல. இது ஜாமான மாதிரி இருக்குது. இதை நான் அவுக்க ட்ரை பண்ணவும் விரும்பலை. அந்த ஓட்டைக்குள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி எதனா ஒன்று விட்டு அந்த ஓட்டையை மட்டும் கரெக்டாக இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் பெட்ரோலை ஊற்றி கழுவ போகிறேன். இப்போ கழுவிட்டு நான் மாட்டினேனாலே எனக்கு ஓரளவுக்கு கார்பரேட்டர் க்ளீன் ஆயிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பியூராக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெக்கானிக் செட்டுக்கு போங்க. இல்லை அவசரமாக நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும், ஒரு அர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குன்னா மட்டும் அது நீங்கள் தான் இது பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்றுத்தையும் எப்படி அவுக்குறேங்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களே ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எதை தான் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு மகப்பாகிற வரைக்கும், மைண்டில் ஏறுற வரைக்கும் மட்டும் இதை வந்து நான் ஊற்றுறேன். இந்த பின்னுமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இதையும் அவுத்துறேன். இதுக்குள்ளே இன்னொரு பின்னு ஒன்று வரும், இந்த மாதிரி ஒரு பின்னு ஒன்று வரும். அதுவுமே கவுத்துனா வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பரேட்டர் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பெட்ரோல் மூலமாக குளிக்க வைக்க போகிறேன். ஆனால் எல்லாத்தையும் குளிக்க வைக்கலாம். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஊற்றி க்ளீன் பண்ணும்பொழுது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி அந்த பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மூலம் முடுக்கு எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இன்னுமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். அதை நான் பண்ணேன், அதை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் அந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன் நண்பா. எல்லாத்தையும் கழுவிட்டு கொஞ்சம் காய வச்சுருங்க. தெளிவாக காய வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பத்திரமா இருக்கணும். எல்லா டூல்ஸும் பத்திரம், ஒரு டூல்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இந்த குட்டி பின்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான். அதனால் எதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நண்பா, இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கழட்டணும். எனக்கு கழுவிட்டு திருப்பி மாட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. நான் கஷ்டப்பட்டு மாட்டி வச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே வச்ச மணி நான் கழுவிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு கிளச் வயர் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஓட்ட வழியாக அந்த சைடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓட்ட வழியாக குட்டியாக தெரியணும். அந்த மாதிரி தெரியுதான்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நான் கழுவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த குட்டி பின்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த ஊசியான பகுதி மேலே வர்ற மாதிரி இப்படி அமுகிற மாதிரி இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக நான் இதை அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணிட்டே பார்த்துக்குங்க. இப்படி இருக்கணும். இது தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்குங்க. மடங்கி இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் மாட்ட போகிறேன். இப்போ அதில்
அந்த பின்னு உள்ளே கரெக்டாக மாட்டியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். மெக்கானிக் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே கலட்டி க்ளீன் பண்ணுவாங்க, இதுக்குள்ளேயுமே ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் மெக்கானிக் செட்டில் க்ளீன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அர்ஜென்சியாக பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதை பண்ணி முடிச்சுட்டு மெக்கானிக் செட்டில் போய் ஒரு விட்டு காமிச்சிக்கோங்க, அது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கும், கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகிற லீக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம இப்போதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் மைலேஜ் செட் பண்ணுறதுக்கு சரியான டைமிங்னு சொல்லலாம். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன். இப்போ இதையும் ஃபுல்லாக டைட் வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5, இது வந்து பார்த்திங்கன்னா 1.25. 1.25க்கு 1.5 இல்லை 1.5க்கு 1.25 நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து நான் ஒரு ரொட்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2, 1, 1.5 இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2, 1, 1.25 இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான மைலேஜ் செட்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் வந்து செட் பண்ணணும், கரெக்டாக செட் பண்ணுமோ இல்லையாங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பைக் ரேஸ் ஆகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே நாங்கள் இப்போ வீடியோவில் நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்தளவுக்கு அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இதை கை டைட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தான் கழட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு டைட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்பர் ஸ்பானர் போட்டு டைட் வச்சுக்கிறணும். இதை வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு, அதனால் ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டரை நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இதை டியூபை வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாட்டி விட்டுருவோம். மாட்டினா வேலை முடிஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்ரோல் ஃபில்ட்ரு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ பிரச்சனை அது எதுவும் எதுவுமே வராமல் இருக்கும். அப்போ தான் இப்போ நான் எதுக்கும் கொஞ்சம் டைட் வச்சுக்கிறேன். அதை டைட் வச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஃப்ளோ இருக்கும். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். டியூனிங் பண்ணுறேன் பாருங்க. ஒன்றரை கரெக்டாக வச்சுருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா. சக்ஸஸ். அவ்வளோதான் நண்பா, ஒரு வழியாக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் நிறுத்தியிருக்கேன். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட ரவுண்ட் அடிச்சிருப்பேன். அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்தியிருக்கேன். எந்த விதமான ஃபால்ட்டு இல்லை, வண்டி அமரலை, எப்பயும் போல் சூப்பராக ஓடிச்சு. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் உங்கள் கார்பரேட்டர் உங்கள் வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்படி க்ளீன் பண்ணிங்கனாலே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மெக்கானிக் எடுத்துகிட்டு போய் காமிச்சிக்கோங்க. ஓகே நம்ம ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டிலேயே க்ளீன் பண்ண முடியும்னு நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க. ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சதுனால கரெக்டாக பண்ணிட்டேன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோ மீட் பண்ண வரைக்கும் மட்டும் டாடா போயிட்டு உங்கள் மைதீன். பாய் நண்பா.